ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் இன்டர்வியூ டேட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இன்றைக்கி 25/9/2024 இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்வியூ வந்து ரெடி ஆகிட்டாங்க, போயிட்டாங்க. நான் இப்போ வீடியோ பதிவு பண்ணுறது வந்து 11:30, அதாவது 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி 25 டேட் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 மணிலேருந்து இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு பற்றின அப்டேட்டு, அப்புறம் வந்து ஜாப் பற்றின அப்டேட்டுன்னு நிறையா கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைபரில் வந்து நான் வேலை தகவல் கொடுக்கும்போது வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அது உங்களுக்கு வேண்டுகோள் இணங்க வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட்டை வந்து நம்ம இன்டர்வியூ டேட் வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இன்டர்வியூ டேட் இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த அப்டேட்டை. ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்வியூ போயிட்டாங்க. இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து 3 நாள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது 3 நாள் வந்து இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்குங்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா போன வருஷம் ஒரு தான் பண்ணாங்க, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு தான் பண்ணாங்க. ஏற்கனவே சேனலில் வந்து சொல்லியிருக்கேன் 3 நாள் இன்டர்வியூ போவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷமும் வந்து 3 நாள் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. 25, 26, 27 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு டேட்டு, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தென்காசிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் இந்த இன்டர்வியூ வந்து ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 10 மணிலேருந்து இன்டர்வியூ டேட் வந்து டைம் வந்து போயிட்டுருக்கு. அவருக்கு ஒரு டேட் கொடுத்தது இந்த டேட் கொடுத்துருக்காங்க. 12:30 மணிலேருந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 12:30 மணிக்கு டைம் கொடுத்துருந்தேன்னா அவர் வந்து இப்போவே கிளம்ப ரெடி ஆகிட்டார். ஆனால் பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் வந்து அந்தந்த ஊர் அடிப்படையில் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தனித்தனியாக வந்து கால் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ நான் சப்ஸ்கிரைபர்கிட்ட இப்போ தான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து எல்லாருக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து தென்காசிலேருந்து பரசக்தி காலேஜில் வந்து கால் சென்டர் போட்டிருக்காதா இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அவர் கான்டாக்ட் பண்ணி தான் பேசிவிட்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நானே டேட் மறந்துட்டேன். இப்போ தான் டேட் ஒன்று பார்த்தோன்னே 25 எனக்கு பிளிங்க் ஆயிடுச்சு, இன்றைக்கி இன்டர்வியூ டேட்டு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக உடனே சுட உங்களுக்கு வீடியோ போட்டுருந்தேன், இந்த பதிவு பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இன்டர்வியூ போயிட்டாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு நகராட்சி மரணம் நடக்கும். நான் அந்த ப்ரோ வந்து இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அதாவது எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி நடந்துச்சு, எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்ட்டு நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுங்கள். நல்ல மாதிரியான கொஸ்டின் அட்டன் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இன்டர்வியூ வந்து பக்காவாக அட்டன் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ வந்து மனம் தளராமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட்டை தெரிவிச்சுக்கிறேன். இன்டர்வியூ வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதை எப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ நாளைக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னதுனால இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். எனக்கு டேட் வந்து மறந்துச்சு, திரும்ப சொல்கிறேன். நான் வந்து இந்த தடவை வந்து இந்த வேலைக்கு வந்து நான் பதிவு பண்ணலை, அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது. அதனால் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு என்ன நடந்துச்சு, என்ன நிகழ்வு நடந்துச்சு, என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வீடியோ பதிவாக கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது திரும்ப சொல்கிறேன். எல்லோரும் நல்ல மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்களும் ஆல் தி பெஸ்ட். மறுநாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போதும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வந்து என்னோடய ஆல் தி பெஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்ல மாதிரி அட்டன் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மனம் தளராமல் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த இன்டர்வியூ பற்றின சில அப்டேட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்றைக்கி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மேலும் ஒரு தகவலோடு அல்லது நல்ல வயலப்பு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.